என் பையனை பாருங்க எப்படி கூட்டிட்டு போறாங்க. சொட்னே இருக்கலாம் பாரு எவ்வளவு வேலை செஞ்சு. தானே இங்க சொட்னீர் பாசம். தலை காடு வாங்கலாம். Double 9 65 99 7310 10. தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கேள்வி டிஸ்கா நம்ம ஏரியா பக்கம் அந்த டிஸ்கே இல்லை. அவர் தானே குழி போட்டுட்டு இல்லப்பா. இது எதுக்கு மாமா இது ஹார்வெஸ்டருக்கா? அதான் அவன் பொருள் எடுக்கிறான். எனக்கு தான் ரொட்டேட்டர் செயின் டைமண்டு இது எதுக்கு மாமா? சரி, ஏதோ ஒன்று உட்காரும். இந்த ஜாயின் தான் மாமா பெஸ்ட்டுங்கிறாங்க. லோடு போல்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. சார் ஜாயின் எவ்வளோ இல்லை? இது வந்து லோடு போல்ட் இல்லை, அந்த ஜாயின் தான் இது மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்காங்களேன். லைட்டாக ஸ்லீப் ஆகி நம்மளுக்கு இந்த இது மாதிரி பிடிக்காது. அது லைட்டாக டைட்டாக இருந்தால் கூட ஸ்லீப் ஆகிட்டே ஓடும். நம்ம எழுந்து வைக்க முடியாது, நமக்கு செட் ஆகாதுமோ. வேற யாரும் என்ன செட் ஆகுது? இது என்ன மாமா கத்தி என்னமோ அரைஞ்சி பிளேட்ல இருக்குது. ஜம்போ டாலி இது என்ன ரேட் வருது? ஓரத்துக்கு மட்டும். ஆமா ஆமா, இதுல ஜே டைப் ஒன்று ஒரு பிளேட் வந்துருக்குதுல. இவ்வளவு மொத்தம் வண்டி லோடெல்லாம் ஆகாது. அது இவ்வளவு வெயிட், இவ்வளவு மொத்தம் வண்டி உயரமா இருக்கும். இது மாதிரி தான்ப்பா இருக்கும். இது சேத்துல மட்டும் நடக்கிறதுங்கண்ணா, மருந்து அடிக்கிறதுக்கு. நமக்குலாம் அது ஆகாது. இதெல்லாம் பில்லு கட்டுறது. நம்ம வீட்டுல அந்த அளவுக்கு லேண்டு கிடையாது. பில்லு கட் பண்ற மிஷின் வாங்குற அளவுக்கு வேற பக்கம் போகணும். கட்டுற மிஷின் வாங்குற அளவுக்கு இல்லை. இது கூட வாங்கினா கூட ஓட்டலாம். இது ஒரு குட்டி டிராக்டர். என்ன இது பெட்ரோலா? பெட்ரோலு, டீசல். டீசல் இன்னைக்கு இது மாதிரிதான் அதிகமா எடுத்துக்கிட்டாங்கண்ணா. இது ஓரளவுக்கு அல்ல. இப்ப எல்லாம் இது மாதிரி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சின்ன வயலுக்காரெல்லாம். சரி, நெக்ஸ்ட் போலாமா? இதுக்குன்னு மிஷின் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அங்க இருக்குது பாரு. அடுத்து பாப்போம். உள்ள என்ன நடந்தாலும் தெரியுமே. அட கோழிக்கா
அண்ட் பெஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்க. என்ன வந்து ரம்பம் போட்டுட்டு அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒத்த கையில் வந்து அறுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே கத்தி ஐட்டம். என்னென்ன கத்தி அது இதுன்னு எல்லாம் கத்தி ஐட்டம். பூஜை கட் பண்ணுறது எல்லாம் ரம்பம் தான் நமக்கு ஆகாது. இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது மிஷினு? 87,000 ரூபா. சிக்கன் பை தான் மருந்தடிக்கிற மிஷின். எவ்வளோ லேட்டஸ்ட்டாக எவ்வளோ நீட்டாக போட்டுக்கிறான் போகிறோம். பிடிஓவில் ஓடுறது. இதே 2-3 மாடல் இருக்குது பாருங்க. சுத்தணும். இந்தமே வர காலத்தில் இப்படி தான் வந்துட மாட்டேங்குது ப்ரோ. பிடிஓல் ஜாயின் தான், ஆனால் இது வேற மாதிரி இருக்குது பம்பு. இது ரொட்டேட்டர் மாதிரி தான். நம்ம டிராக்டர் போட்டுக்கிறோம்ல அது மாதிரி ரொட்டேட்டர் தான். ஒரு சீட்டில் உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி. எங்க ஓட்டுறாங்க? இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஓட்ட வேண்டிதான். இது வந்து பாத்தீங்கன்னா காய்ந்த தென்னை மட்டையை வந்து உரமாக்கும் மிஷின். இதோட ரேட்டை பாருங்க, 3 லட்சம். எல்லாம் விலையோடய போட்டாங்கப்பா. 14,500 எந்தஞ்சோடு பம்பா. நான் எடுத்துருக்கிறது துணிவுண்டு பம்பு. அவ்வளோ ரேட்டு போட்டு எடுத்தனே. ஓகே சிம்பிளா போட்டு கொடுத்துட்டாங்க. அப்பா பிகேடி டயர் போட்டாங்கப்பா. வண்டி பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்குது. ஃப்ரண்ட் ஓப்பன் பைக்கிட்டு. இதுல என்னவா வருஷம் சேலஞ்சு ஃபுல் கம்பெனி சேலஞ்ச் பண்றானா. வருஷம் 50,000 ரூபா சேவ் பண்ண முடியுமா? இஎம்ஐ கட்டிடலாமா? ஒரு இஎம்ஐ கட்டிடலாமா இந்த வண்டி எடுத்தா? சூப்பர் ஸ்மார்ட் வண்டி. ஆனா பார்த்தா ஒரு லுக் எல்லாம் அமைப்பு இல்லாத கொடுத்துட்டான். இது என்ன ஏதாச்சும் இதுக்கு தடுக்கிறதா இருக்கும். அதாவது தக்கை இது மாதிரி ஏதாவது எரிக்கி பிடிக்கிறதா இருக்கும். டிராக்டர்ல புக் பண்ணிக்கிறாங்க. இதோட ரேட்டு 3.5 லட்சம் ரூபாயா? சார் தான் ஒரு எப்படி இது இந்த தேங்காய் இதெல்லாம் இதில் அழியலாமோ? இதுக்கு 3.5 லட்சம் ரூபாய். கையில் அள்ளி போடுறதுக்கு தேங்காயில் அள்ளி போடணுமா? ஃபிட்டிங்கெல்லாம் பாருங்க போட்டுக்கிறாங்க. பெரிய மினி ஜேசிபி 2,77,000. சரிப்பா பாரு. எத்தனை விட்டு பாக்கிட்டு அப்படியே ஈஸியாக கழட்டிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம், ஈஸியாக கழட்டி விடலாம் மாட்டுது. இதோட ப்ரைஸ் 2,77,000. ஜாண்டியர் எத்தனை ஹெச்பியில் போட்டுக்கிறாங்க? 45 ஹெச்பியில். ஏச்சாமி இது குபோட்டோ. என்ன சாமி இது? நீ விளையாடுறதுக்கு அருமையான பொம்மையாட்டுக்கிறான். எவ்வளோ அந்த வண்டி? இது 2 லட்சம் ரூபா. வண்டி தனி ரேட்ட. என்ன கம்பெனினா வந்து ஜெஸ்டன். இல்லாட்ட பாருங்க ரீப்பரா இருக்குது, சட்டர் மல்டி சட்டர் இருக்குது, வேலை இருக்குது.
சாப் கட்டரும் இருக்குது, எல்லாமே வச்சிருக்காங்க. ரேட்டு மட்டும் மென்ஷன் பண்ண விட்டாங்க. என்ன மோட்டர்லாம் இவ்வளவு பெருசா இருக்குது? இல்ல இதெல்லாம் கண்ணுல கண்ணாச்சு பாத்துக்கலாம் பாரு எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் எத்திச்சோட பார்த்ததே இல்லை. அண்ணனும் பால் பேச முடியல, பாவம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா. இது மாதிரி பால் பேசுற மிஷின் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம்ல, மாட்டுது சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குதாமே. எல்லாம் இது மாதிரி சின்ன வண்டி நிறைய வந்துருச்சு இப்ப. பாரு டிவியில பாரு மாடு எப்படி பால் கறக்குறது. இது நடந்துதான் ஓட்டுறது, அப்படியே கீழே அழுத்துறது. ஒரு 10,000 20,000 ஊத்தி அடிக்கிறாங்கல்ல அது. இது இவ்வளவு நேரம் தூக்கிட்டு போகுமா இல்ல அப்படி நடந்து போறதுன்னு நினைக்கிறேன். ஆளே இல்லாத நடந்து போய் அடிக்க மாட்டேங்குது. இது என்ன கேட்டுவாளா இல்ல அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தேவைப்படுறது தானே அதிகமா இருக்குது. தொட்டு தேவைப்படுற ஐட்டம் தான் அதிகமா இருக்குது. வண்டியோட ஒரு மிஷின் வேணும்னா இது மாதிரி ஒன்று நார்மலா ஒன்று எடுத்துக்கானும்பா, சூப்பரா இருக்கும். ஆஸ்கி பம்பே காணும், ஆனால் லோக்கல் ஐட்டம் தான் அதிகமா இருக்குது. ஜன்னல் இந்த மருந்தடிக்கிறது, வண்டி கழுவிக்கலாம். பிரயர் ஓகே நண்பா. பிகேடி டயர் எல்லாம் வரிசைப்படுத்திருக்கிறாங்க. 750-16, 650-16 குட்டி டயரு. 750-16 ரேட்டு மட்டும் போடல. எங்க முன்ன மாதிரிலாம் பிகேடி லைஃப் வரல. இது 616 சின்ன டயர். இல்ல பெரிய டயர் 13 சைஸ். ரேட் என்ன? இது 13 சைஸ். பிகேடி 14 சைஸ் சேடை ஓட்டுறதுக்கு பெரிய டயரு. இது 16 சைஸ் கமாண்டரு. இதெல்லாம் சேடை ஓட்டுறதுக்கு. பட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த தண்ணி டேங்க்லேயே இருந்திருக்கலாமே. பேக்கிங் மிஷின் செய்யறாங்க. பருப்பு எதை வேணாலும் அளவு போட்டு பேக்கிங் பண்ணிக்கலாம். இது லிட்டர் கணக்கில் பேக்கிங் பண்ணிக்கலாம். எல்லாமே பேக்கிங். மிளகாயை வந்து இயற்கையாக காய வைக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து செயற்கையாக காய வைக்கிற மாதிரி வந்துருச்சு. கொடுமைய. இது என்ன ரேட்டு வருது ஒரு செட்டு டீத்து? என்ன ரேட்டு? ஒரு விச் பிராண்ட்? ஜேசிபி. ஜேசிபி பிளாக் கலர்ல வரும். ஜேசிபி இது ஜேசிபி பிளாக் கலர்ல இருக்கும். We are manufacturer. Oh, you are the main man. Yeah, so I make this. Only demo piece matma, only sales. No, I can make. Which piece you want? Chop cutter. இதோட விலை பார்த்தா 2 பிளேடு வருது 19,800. 1 HP 19,800, 1.5 HP 20,800. இன்னைக்கு எல்லாம் இது மாதிரி தான் ஓரளவுக்கு வாங்கிக்கிறாங்க. மாதர் ஷாய் மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயர் எப்படியெல்லாம் இருக்குது பாரு. அதான் நண்பா இது டிஸ்க்கு. இதெல்லாம் எங்கள் ஏரியோட யூஸ் பண்ணுறதே இல்லை. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இது வந்து MP ஃப்ளோ. பேர் வந்து உமையா. அது MP ஃப்ளோ தான். உமையாவில் ரொட்டேட்டர் இருக்குது. இதுலேயே பாருங்க MP ஃப்ளோவில் 3 டிஸ்க் இருக்குது, 2 டிஸ்க் இருக்குது. எப்படி டெப்த் இருந்தது ஃபர்ஸ்ட் வண்டி தூக்குமானது இல்லை. வெயிட்டை பார்த்தா பயங்கரமா இருக்குது. MP ஃப்ளோலாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக கொண்டு இறக்கிருக்கிறாங்க. எவ்வளோ காஞ்ச காட்டை கூட ஓட்டுதான். சோலிஸ் மிகவும் சக்தி வாய்ந்த டிராக்டர். சோலிஸ் 8.5 லட்சம் தானா. நம்ம வண்டியோட 1.5 லட்ச ரூபா கம்மி. இவ்வளவு கொடுத்துக்கிறாங்க. வண்டியில டபுள் கிளச் கொடுக்கலாம், சிங்கிள் கிளச். மாடு கூட இருக்குது ப்ரோ. எல்லா மாடும் பகப்படுத்திருக்கிறாங்க. பூந்தோட்டம் கூட இருக்குது நண்பா.
பூண்டோட ரேட்டை பாருங்க. பூண்டு மட்டும் 5000 ரூபாயா, வீரர் நிறுத்தி மொத்தம் 10-15,000 ரூபா வருது. பாக்குத்தட்டு, இது அட்டைத்தட்டு, இது வந்து பாக்குத்தட்டு. எத்தலோண்டு கப்புல இருந்து எவ்வளவு பெரிய கப்பு வரலாம். அது வந்து பிளாஸ்டிக்கு. இது வந்து பாக்கு மட்டையில செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பீஸ்ல இருந்து பெரிய பீஸ் வரலாம். நீங்கிட்ட அதாவது ஆட்டைப்பட்ட இங்க வந்து பாத்துட்டா பனை என்ற மிஷின்ல இருந்து வெயிட் மிஷின்ல இருந்து எல்லாமே. சாப் கட்டர் பாருங்க, இது வந்து கீர் மாடல். இது எத்தனை ஹெச்பி மோட்டர் ஓடும்னே தெரியல. 25 ஓடு இருக்குது. 3 பிளேடு. ஒரு 50 மாடு இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க ஆடு பாருங்க எவ்வளவு கூடையா இருக்குதுன்னு. ஆடு கெடாயா? அந்த இருக்கிறது கெடா, இந்த இருக்கிறது ஆடு. பாருங்க எடை பாருங்க 120 கிலோவாம். அதுக்கு ஆணு இது பெண்ணாட்டுக்குது. இது என்ன ரகம்? பெயர் மெகாவாட்டா. இது பேர் என்ன? மெகாவாட்டா. மெகாவாட் இல்ல, சின்ன மாடு மாதிரி தானே இருக்குது. ஆடு ஏங்கா ஆடுனா இப்படி வாங்கி வளர்த்தணும். நம்ம வீட்லயும் தான் இருக்குது. நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் முக்கோணும் குருடு மாதிரி. நம்ம ஊர் சைட்ல இவ்வளவு பெரிய மிஷின் கொண்டாந்தா எப்படி இருக்கும் ஏங்கா? நோவோட 50 HP வண்டியில ஃபிட் பண்ணிருக்கிறாங்க. நானே ஏதோ செல்லுலயே சொல்லிட்டு வரேன். வாஜாமி இது பாத்தீங்கன்னா முன்னாடி ஏதோ லோடு ஏத்துற மாதிரி போட்டுக்கிறாங்க. இது வந்து பிடிஓ ட்ராலி வண்டி. ஒரு பிடிஓலயே ட்ராலி யூஸ் பண்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. பிடிஓ ட்ராலி ஓகேவா? இது இன்னும் நம்ம ஏரியாவில் மேக்ஸிமம் இல்லை. ஆனால் கொஞ்சம் ரிஸ்கான இடத்துலலாம் இது ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். பிடிஓ ட்ராலி நீகோலாண்டு 60-10 போட்டுக்கிறாங்க. இருக்கு. இதான் வரம்பா சுராஜ் 855. இது என்ன ஆல்ட்ரு? ஒன்றும் ஆல்ட்ரு மாதிரி தெரியல. ஒரு விளம்பரத்துக்கோசரம் சுராஜ் ஒன்று எடுத்துருப்பாங்களாட்டுது. கை செட்லாம் செமையாக இருக்குது. டயர் என்ன சைஸ்? 25 ஓட்டு இருக்குது. 16-9-28. 4 wheel drive சுராஜ், டபுள் கிளச்சி 4 wheel drive. நல்லா தான் இருக்குது வண்டி. இதெல்லாம் வந்து மருந்து தெளிக்கிறதாட்டுதுப்பா. நம்ம ஏரியாவில் இவ்வளோ பெரிய காடே இல்லை. எங்கே போய் மருந்து தெளிக்கிறது? அந்த சோளக்காட்டு இதுக்கெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு அறுவடை இயந்திரம்னு நினைக்கிறேன். அதேதான், கரும்பு அறுவடை இயந்திரம் தான். சக்திமான் கம்பெனி. இந்த என்ன மிஷின்னா இந்த தேவனம் அரைக்கிறது, மக்காசோளம், அக்ரீன் மக்காசோளம் அரைக்கிறது, தேவனம் அரைக்கிற மிஷின் ப்ரோ. கொபோட்டோ போட்டிருக்கிறாங்க. கொபோட்டோவோட நமக்கு இது பிடிக்காத வண்டி. ஓகே, கொபோட்டோ வந்து புது வண்டி எப்படி இருக்குது என்ன இருக்குது ஒரு ஸ்டால் ஒன்று போட்டுக்கிறாங்க. இது மகேந்திராவும் வச்சுருக்கிறாங்க. 755 கம்பீரமா நிற்கிது. 755 கேலரோட டியோ டிராக்டர். இதுவும் நல்லா தான் நிற்கிது. ஒன்றும் தப்பில்லை. 744 டோயில் கிளச். இதுவும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். சத்திமான் ரொட்டேட்டர், எல்லா மாடல் ரொட்டேட்டர் இருக்குது.
இருக்குதானோ இருக்குது பாருங்க. கேப்டானெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக நான் ஃபுல் டீட்டெயில் போடல ப்ரோ. எல்லாம் இது எல்லாமே இருக்குது. எல்லாமே இது வந்து விளம்பரம் படுத்திருக்கிறாங்க. ஒரு ரொட்டேட்டர் கம்பெனி ஏன்னா பெருள் ரொட்டேட்டர் கம்பெனிலாம் நான் பார்த்ததே இல்லை. வேறு சுற்றி பார்த்துக்கலாம் மாட்டேங்குது. அதுக்குன்னே கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவு ஃப்ரீயாக இருக்கிறோம். ஃபுல்லாக ரொட்டேட்டர் இதெல்லாம் நம்ம ஏரியாவிலே இல்லை ப்ரோ. இந்த கம்பெனிலாம் ஷாவான் அக்ரோ ரொட்டேட்டர் எத்தனை கம்பெனி. இது வந்து ப்ரோ யூனிவர்சல் ரொட்டேட்டரு பேலரு இதையும் ஸ்டாலும் போட்டிருக்கிறாங்க. இது சக்திமானோட ஆரோஸ்ட் பெல்ட் மாடல். இதெல்லாம் நம்ம ஏரியாவிலே இல்லை. ஆனால் இங்கெல்லாம் இருக்குது. அடுத்தது இது கர்த்தார் பாருங்க. நம்ம சைடு கர்த்தார் இருக்குது. ஆனால் சக்திமான தான் இல்லை, கர்த்தார்லாம் நிறையா இருக்குது. இந்த சத்தியமான ஆரோஸ்ட்லாம் நான் நீ தான் பார்க்குறேன். இதெல்லாம் இருக்குதானே தெரியல பாருங்க. நம்ம ஏரியாவிலலாம் இதுமே தான் எல்லாம் வரும். இதுவும் ஒரு ஆரோஸ்ட் தான். இது என்ன லோவால்னு ஒரு கம்பெனி. இது ஒரு ஆரோஸ்ட் கம்பெனி. இதுவும் ஆரோஸ்ட் தான் ஓவல் ப்ளஸ்னு ஒரு கம்பெனி. இது பாரு நான் வண்டினே தெரியல ப்ரோ. நிறைய இருக்குது. அடுத்தது எம்ஆர்எஃப் டயர் சர்க்கிட் பிளஸ் கம்பெனி டயர் இருக்குது. இது 18 16 போகுது. எம்ஆர்எஃப் தான் ப்ரோ. எம்ஆர்எஃப் டீலர்ஸுக்கும் போட்டுருக்குறாங்க. டயர் நச்சுன்னு இருக்குது. இது பாருங்க. இது என்ன கார்கியான்னு ஒன்று. இதெல்லாம் வந்து விளம்பரம் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து போடுற மாதிரியே தெரியல. நம்ம சைடில் ஓடுற இதில் வந்து எல்லாரும் பயன்படுத்திக்க நண்பா. எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆனால் எவ்வளோ இருக்குது, நிறையா இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதை வந்து பாருங்க. நிறையா பேர் இதை வந்து எங்கேயோ வந்து இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. எம்பி ஃப்ளோ இது பாருங்க. சூப்பர் லைட்னு ஒரு கம்பெனி. இது என்னன்னே தெரில. இது சதுர கட்டு வைக்கிப்புள் தான். ரவுண்டு கட்டு பெரிய கட்டு நினைக்கிறேன். இது வந்து சட்ரு. இது வந்து கொபோட்டோ மிஷினு. இந்த உள்ளன்னு பார்த்தோம் லோவல்னு அதே கம்பெனி. சுராஜில் டார்கெட்னு ஒரு மாடல் விட்டுருக்குறாங்க. அது கோடு டிராக்டர் சுராஜில். அப்புறம் இந்த பிளேட் என்ன ரேட் ப்ளோ வருது? நம்மகிட்டே 240 ரூபா வருதா? ஓகே ஓகே. இங்கேயே 240 ரூபா வருது. இந்த பிளேட் என்ன ரேட் என்ன வருது? 179. சேலம் சேலத்துல 160 ரூபாய்க்கு தான் எடுக்கிறோம். ஓகே ஓகே. எங்களுக்கு சேலத்தில் 160 ரூபாய்க்கு தான் வருது. இதுதான் எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கு. லைஃப் நல்லா இருக்கு. நல்லா இருக்குமாண்ணா? மட்டையெல்லாம் ஓட்ட மாட்டோம். மற்றபடி நார்மல் ஃபீல்டுக்கெல்லாம் ஓட்டலாம்ல. வரப்புழுதி, சனப்பக்காடு, பருத்திக்காடு எல்லாத்துக்குமே ஆகும். இதுக்கு மட்டும் ஆகாது. என்னன்னா அது காரணம் என்னன்னா சர்வ் உள்ள ஏறி கேப் அதிகமாகறதுனால சர்வ் ஏறிக்கும். இந்த மிஷின் வந்து கர்த்தார்ல புதுசா கரும்பு வெட்டுற மிஷின் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. போ அப்படியே நான் சுத்திட்டு வந்துடுறேன். இது எப்படி கரும்பு வெட்டி மேலே தூக்குதுன்னே தெரில. ஓகே, நம்ம ஊருக்கு வரும்போது இந்த மிஷினை பார்ப்போம். கர்த்தாரில் விட்டுக்கிறாங்க. மிஷின் நல்லா டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்கப்பா. பாசனி வீட்டுக்குள்ள பிளான்ட்டே புதுசாக வந்துருச்சு. தண்ணி பிடிக்கிற பேர்லாம் இப்படி எல்லாம் வாட்டமா வந்துருச்சு. வித்தியாசமா எல்லாத்துக்கும் ஒரு கவலை. உனக்கு ஒரு பையக்கு ஒரு கவலையா போகுது.
அடுத்தது அவ்வளோதான், எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். அந்த பை பாருங்க சூப்பரா இருக்கு. அதான் அந்த பை பாருங்க, அந்த ப்ளூ கலர் பை பாருங்க, அழகா வச்சிருக்காங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இது தேவைப்படுறதெல்லாம் வந்து வாங்கிக்காங்க நண்பா. எல்லாமே A to Z இருக்குது, என்னால் அதுக்கு மேலே கவர் பண்ண முடியல. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டேக் கேர். எல்லாம் இருக்குது, ஒன்றுக்கு பாக்கியே இல்லை. அவங்க எந்த கேட்டி அங்கே இருக்காங்க. இதோட அவ்வளோதான், பூரா முடிஞ்சுது. இது என்ன ஆயில் ஆட்டுக்குது, இவ்வளோதான் பூரா க்ளோஸ். என்ன பிஸ்கட் மாதிரி வச்சிருக்கீங்களா? பிஸ்கட்டா? நெய் பிஸ்கட். கேக்கு. அதானே திங்கிறதுக்கு வந்ததையும் பாருங்க. அவ்வளோதான் நண்பா, இதோட க்ளோஸ் ஆகுது, வேற எதுவும் இல்லை நண்பா. அத்தனை மிஷின் பார்த்தோம்ல, இது கர்த்தாரில் இந்த என்ன பிடிச்சி கொட்டுறது, அந்த கரும்பு வெட்டுதில்ல, அதெல்லாம் பிடிச்சி கொட்டுற மிஷின். என்ன வண்டி? இல்ல முனிசிபாலிட்டி வண்டி இல்ல, இந்த கரும்பு வெட்டுதில்ல காட்டுல, அதெல்லாம் பிடிச்சி கொட்டுறது. அதான் வெறும் நோட்டீஸா வாங்கி வைங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான். ஓரளவுக்கு எல்லாம் கர்த்தாரில் டிராக்டர் கூட வந்து இன்னைக்கு தான் ப்ரோ நான் பார்க்குறேன். ஓகே நண்பா, இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. பாய், டேக்கர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.